இந்த சுமிங்கிறவளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு அப்புறமா வீடியோக்குள்ளே போகிறேன். அதாவது குளிக்கிறாளோ இல்லையோ, கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அப்படியே ஷார்ட்ஸு போடுறதும் ரீல்ஸு போடுறதும் பண்ணுறா. ஆனால் இங்கே கிடக்கிற இந்த அவளுடைய கட்டப்பை, இந்த பாய், இங்கே பாருங்களேன், அப்படியே காட்டுறேன். இதெல்லாம் என்ன அது? இதெல்லாம் இன்னும் எத்தனை வருஷமாக இப்படியே இருக்க போகுது இங்கேயே சொல்லுங்கள். பூராத்தையும் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறா. இல்லை குளிக்கிறாளா, இல்லை கழுவுறாளா, இல்லை என்ன பண்ணுறா, ஒரு மயிரும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்துக்கிட்டு டெய்லி வந்து கூலிங் கிளாஸை போட்டுட்டு இந்த ஒரு படத்தில் வேறு சொல்லுவார் பாருங்க, நாராயணா நீ குளிக்கிறியோ இல்லையோ நெத்தி நிறைய ஒரு பட்டையை போட்டுட்டு வந்துடுற அப்படிம்பார்ல, அந்த கதையை குளிக்கிறாளோ இல்லையா ஜாமாயில பூரா அங்கே போட்டுட்டு என்ன பண்ணுறா, ட்ரெஸ்ஸு மாத்துறாளா என்னன்னே தெரியலை. ரெண்டாவது, பேராசை பெரு நஷ்டம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் எம்புட்டோ சம்பாரிச்சிட்டு போகிறோம், அதை பற்றி வந்து அக்கறை எடுக்க வேண்டியவன் நீ கிடையாது. நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களை ஒரு 400 பேர் கழுவி ஊற்றுறேன், ஏதோ வர்ற வருமானத்தில் எங்கள் பழையதோ புதுசோ கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு என்றைக்கோ ஒரு நாளைக்கு பீஸா பிரியாணி யாராவது ஓசியில் போடுவாங்க, அதை தின்னுட்டு எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் என்ன அப்படியே லட்ச லட்சமாக இல்லை கோடி கோடியாக வந்து இந்த யூடியூப்பில் உட்காந்து சம்பாரிச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு மேனாமினிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளா சூர்யா? அதே அந்த பழைய 10 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த பைத்தியக்கார கிளவி போடுற நைட்டியே போட்டுக்கிட்டு தான் அவளும் சுற்றிக்கிட்டு இருக்கா. உனக்கே அந்த அறிவு இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன், எங்கே இருக்கீங்கன்னு கேட்டான். யார்? சுமிங்கிறவன். எங்கள் அம்மா வீட்டுக்கு தாப்பா வீடியோ போட போகிறேன், 2 நாள் ஆச்சு, அங்கேயே வீடியோ போட்டு இன்றைக்கி போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு வீடியோ போட போய்கிட்டு இருக்கேன்ப்பான்னு சொன்னேன். சரி ரைட்டு, அதோட விட வேண்டியது தானே. இப்போ தானே ஒரு 5 நாளைக்கு முன்னால் லட்சக்கணக்கில் நகையை வாங்கி அப்படியே மினுக்குதே மினுக்குதே ஜொலிக்குதே ஜொலிக்குதேன்னு ஆட்டி ஆட்டி வீடியோ போட்டேன். நான் ஏதாவது சொன்னேனே? இல்லை நாங்கள் 2 பேர் எதாவது வைத்தறிச்சப்பட்டோமா? கள்ளக்காரில் வாங்கி கொடுத்தேன், நீ போட்ட அழகு பார்த்த, அதில் என் பிள்ளையவும் ஜாயின்ட் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் வந்து ஒரு குடும்பமாக போகிறதுக்கு பிளானை போட்டு போய்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஏதாவது உங்கள் விஷயத்தில் தலையிடுறோமா? இல்லை விஷயத்தில் ஏதாவது தலையிட்டு அவனை இருந்தால் ஏதாவது 2 வார்த்தை கேட்டால் டக்குன்னு அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிற, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பேங்கிற, கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு என்னை அசிங்கப்படுத்துகிறேன். இவ்வளோ வேலையும் பார்க்குறீல, அப்புறம் எதுக்கு காசுன்னு ஒன்று மாத்திரம் என்கிட்ட வர்ற? இதை அவள் நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன்னு நினச்சி அவள் என்கிட்ட இதை கேட்டிருப்பாள். காசு கேட்குறான், நம்ம புருஷன் சத்தம் இல்லாமல் நம்மளுக்கு கொண்டு வந்து காசை கொடுப்பேன், அதுலேயும் மிரட்டல் வேறு. எப்படி பணம் இப்போ எனக்கு வேணும், ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போட்டு விடும்போது 5 கேட்டா, அப்புறம் 3க்கு வந்தா, அப்புறம் 2க்கு வந்தா, இப்போ கடைசியாக நான் எதுவுமே கொடுக்கலன்னே ஒரு 1000 ரூபாயாவது போடுங்க. இந்த ஒரு உள்ளத்தேலித்தா படத்தில் இவர் சொல்லுவார் பாருங்கள், மணிவண்ணனை கடத்துறதுக்கு டெம்போ டிராவர்லாம் வச்சு கடத்தியிருக்கோம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்பார் பாருங்க. அந்த கதையை எனக்கு ஒரு 1000மாவது போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி தர லோக்கலுக்கு இறங்கி வந்துட்டான். சரி நான் போட்டு விட்றேன், அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் காசையும் வாங்கி தின்னுட்டு ஒன்று யாராவது ஒரு ஆளுக்கு விசுவாசமாக இரு. ஒன்று அவன்கிட்ட பணம் வாங்குறியா, செயின் வாங்குறியா, நகை வாங்குறியா, அவனுக்கு விசுவாசமாக இரு. என்கிட்ட காசு கேட்காத. சரி என்கிட்ட காசு வாங்குறியா, என்னைய வந்து பொட்டனாயே கெட்ட வார்த்தையில் என்னையை திட்டுறது, கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறத நிப்பாட்டு. நாங்கள் கஷ்டப்படுறோம். யார் உங்ககிட்ட வந்துக்கிட்டு நாங்கள் மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கிறோம் 7 லட்சம் சம்பாதிக்கிறோம்னு சொல்லி உங்கள்கிட்ட யார் பொருளையை கிளப்பி விட்டது? எங்கள் மாத வருமானத்தை நான் வெள்ளை அறிக்கை மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் மீடியாவுக்குள்ளே போட தயார். ஸ்டேட்மெண்ட்டாகவே எடுத்து போடுறேன். பார்த்ததுக்கப்புறமா நீ எங்கிட்ட காசு கேட்காம நிப்பாட்டுறிய? நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், எவ்வளோ மன உளைச்சலில் இருக்கோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஒரு குற்றாலம் போக முடியுதா எங்களால்? ஒரு கொடைக்கானலுக்கு ஜாலியாக இன்ப சுற்றுலா போக முடியுதா? இப்போ தான் போனோம் சமீபத்தில், சென்னைக்கு போனோமே, ஏதாவது அங்கே போய் எங்களுக்குள்ளே ஏதாவது நடந்துச்சா? மன உளைச்சலில் இருக்கோம் நாங்கள். மன கஷ்டத்துலேயும் மன உளைச்சலையும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ பேரளவுக்கு அவளுக்கு நான் துணையாகவும், அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கை கொடுத்துக்கிட்டோம், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் கண்ணீர் விட்டால் அவள் என் கண்ணீரை தொடச்சிக்கிட்டோம். எங்கள் வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் எதையுமே தெரிஞ்சுக்கிறாம நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, நல்லா ஊராக சுற்றுறீங்க. ஊராக எதுக்கு சுற்றுறோம்? கேஸுக்காகவும் கோர்ட்டுக்காகவும் காவல்துறைக்காகவும் சம்மன் அனுப்புறதுக்காகவும் போய் ஆஜராகிட்டு வர்றதுக்கு தான் போகிறோம். நாங்கள் என்ன குற்றாலமாக போனோம்? இந்த 2 நாளைக்கு முன்னால் குற்றாலம் போகிறோம்னு சும்மா ஒரு பிளான் போட்டோம். என்னாச்சு? இந்த அடுத்து வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகி போய் அவங்க தோழிக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஆகி போய் இன்றைக்கி அவள் மன உளைச்சலில் தினம் நொந்து போய் கிடக்கிறான். இப்படி உள்ளவளை குற்றாலத்துக்கு கூட்டு போய் நான் என்ன குச்சிலி மஸ்து பண்ண முடியுமா? இல்லை ஏதாவது நான் எதிர்பார்க்குறது எதுவும் நடக்குமா? ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. அப்படிங்கும்போது நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பொறாமையிலையும், எப்போ பார்த்தாலும் ஊருக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க, நல்லா தானே சாப்பிட்றீங்க, நாங்கள் என்ன சாப்பிட்றோம்? நேற்று கூட சைவம் தானே சாப்பிட்டோம்,
கடையில் வாங்கி 150 ரூபா சோறு சைவ சோறு திங்கிறத அதையும் வீடியோ எடுத்து போடுறான். எங்கள் பொழப்பு அப்படி போய்கிட்டு இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு நயா பைசாவையும் ஒவ்வொரு 10 காசையும் எவ்வளோ சேமிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் தவறுங்க, காலேஜுக்கு ஃபீஸு கட்ட முடியல, ஹாஸ்டல் ஃபீஸு கட்ட முடியாமல் காலையில் வீடியோவில் கூட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா சூர்யா. ஆக நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நீ உட்காந்துக்கிட்டு இங்கே பகுமானமாக பேசிட்டு போயிடுவேன். நாங்கள் அந்த கடைசி நேரத்தில் ஏன்னா முந்தியாவது ஒரு ஆள்கிட்ட பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எதுவுமே கிடையாது. கையில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒப்பேற்றிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இப்போ இந்த மாதம் மாத்திரம் எங்களுக்கு எப்படி செலவு தெரியுமா? இந்த சென்னைக்கு போயிட்டு வந்தால் பெட்ரோல் எத்தனை லிட்ரு? 50 லிட்டரு பெட்ரோலு. வந்து அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனது, மருந்து மாத்திரை வாங்கி தின்னது, கை கால் வலி, ஏகப்பட்ட காசு காலி. நீ உட்காந்துக்கிட்டு எனக்கு 1000 கொடு, 2000 கொடு, 5000 கொடுன்னா நான் என்ன பண நோட்டு அச்சடிக்கிற மிஷின் வச்சுருக்கேன்னா? இல்லை எதுவும் இப்போ எனக்கு பணம் மரம் எதுவும் வச்சு மரத்தில் பணம் காய்ச்சி தொங்குதா? நானே தொங்கி தொழிலொத்து போய் கிடக்கிறேன். என்கிட்ட வந்து பணத்தை கொடு, காசை கொடுன்னா இந்த பேச்சு நீ பேசாத. உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று அரசனை நம்பு, இல்லையா புருஷனை நம்பு. 2ல் ஏதாவது ஒரு வழிக்கு வா. அவனும் வேணும் நானும் வேணும்னா இது வேலைக்கு ஆகாது. ஒன்று அவன் குடும்பத்தை பார்த்துக்கிறேங்கிறானா, உங்களுக்கு நல்லது புள்ள செய்கிறானா, அங்கிட்டே வாங்கிட்டு அங்கிட்டே இருந்துக்க. சரிங்க, இன்னொரு விஷயம் நான் பொதுவாக கேட்குறேன். இந்த இடத்துல நான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியே ஆகணும். முந்தி நான் எத்தனை நாளைக்கு ஒருக்கா என் வீட்டுக்கு போவேன்? கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போவேனா? எப்படியாவது சூர்யா எவ்வளவுதான் திட்டினாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என் குடும்பத்தை நான் போய் பார்த்தே தீருவேன்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாளாவது போய் கறிமீன் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக ஒரு வீடியோ போட்டுட்டா அது வருவேன்ல. எதை சந்தோஷமாக இல்லைனாலும் என் குடும்பத்தோடு நான் இன்னும் மிங்கில் தான் இருக்கேன், என் குடும்பம் என்னை கைவிடலைன்னு சொல்லி நான் ஒரு சூர்யாவை ஒரு மிரட்டல் உருட்டலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்ல. நீ விட்டுட்டு போயிட்டா என் பிள்ளைகளும் என் பொண்டாட்டி என்னை பார்ப்பாங்கன்னு சொல்லி இவகிட்ட நான் ஒரு பிடியோடு இருந்தேன்ல. இன்றைக்கி என்ன நிலமை? எத்தனை நாள் ஆச்சு நான் போய்? இவன் என்னை ஒரு நாளாவது என்னை வந்து ஃபோன் போட்டு கூப்பிட்றாள. சரி வாங்க, இத்தனை நாள் ஆச்சு, இன்றைக்கி மெட்ராஸ் போயிட்டு வந்தீங்க 2 நாளாக, அதுக்கு 2 நாள் குற்றாலம் போனீங்க, அதுக்கு எங்கேயோ கோர்ட்டுக்கு போகிறேன்ட்டு போனீங்க, வீட்டு பக்கமே எட்டி பார்க்கறதில்ல. ஒரு வார்த்தை சரி வீட்டுக்கு வாங்கங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாள? சத்தியமாக கூப்பிடலங்க. என் தலை மேலே சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக வீட்டுக்கு வாங்க வந்து என்னன்னு உங்கள் பேரனை பாருங்கள், நல்லது பொழுது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இப்போ எத்தனை நாள் ஆச்சு? 15-20 நாள் ஆச்சு. ஒரு வீடான வீட்டில் ஒரு பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை உனக்கு நான் கொடுத்துருக்கேன்ல. ஒரு கட்டின புருஷனை என்றைக்கா ஒரு நாளைக்கு நீ இன்னுமே இங்கே பாரு, நான் உனக்கு கட்டின புருஷன் கிடையாது, நான் காலாவதியான ஆகி போன புருஷனாக மாற போகிறேன். ஏன்னா அப்படி தான் என் நிலைமை இருக்குது. ஒரு பொருளை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டா நூலாம்படை பிடிச்சி போய் யாருக்கும் உதவாமல் போயிடும். அதுக்காகத்தான் நான் இருக்கிற இடத்துல சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போயும் சொல்கிறேன், என்னை கூப்பிட்டு நீ எத்தனை நாள் ஆச்சு? இந்த ஒரு கேள்விக்கு மாத்திரம் நீ பதில் சொல்கிறீ பார்ப்போம். எச்சக்கலை உன்னையே தான் கேட்குறேன், சுமிங்கிறவளே உன்னையே தான் கேட்குறேன். ஒரு 15-20 நாள் ஆச்சுங்க, வானும் கூப்பிட்றதில்ல. சரி நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போனால் பப்புவை பார்த்துக்கன்னா அதுவும் பார்க்குறதில்ல. பாவம் அந்த திலீபாவுக்கு பப்பு காவலாகவும் இங்கே பாருங்க அது எப்படி படுத்து கிடக்கு பாருங்கள். இந்த முகத்தை பார்த்தாலாவது உனக்கு கொஞ்சமாவது தோணுதா? என் கூடவே தெரியுது எப்போ பார்த்தாலும். ஒரு இறக்க குணம் வேணாமா? நாங்கள் தான் சரி 4 பிரச்சனையில் மாட்டுறோம், ஏதோ ஒரு பஞ்சாயத்தை இழுத்து வச்சிடுறோம், அதை போய் தீர்க்கிறதுக்காக நாங்கள் போகிறோம் வர்றோம். ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? சரி நீங்கள் இதை விட்டுட்டு போங்கங்க, நான் பார்த்துக்கிறேன், போகிற இடத்துல நிம்மதியாக போயிட்டு என்ன வேலையா? இப்போ எனக்கெல்லாம் நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு நான் போனேன் இல்லை இப்போ சென்னைக்கு, என்னால் முழு கான்சென்ட்ரேட் பண்ணி எதுவுமே பேச முடியல. காரணம் என்னென்னா பப்பு என்ன பண்ணுதோ அவளுக்கும் பேச முடியல, சூர்யாவுக்கும். திலீப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ ஏது பண்ணுறானோ மனக்குழப்பத்திலேயே எங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கணுமா இல்லையா? இப்போயும் நான் சொல்கிறது என்னென்னா, அவளுக்கு பணம் வேணுமா நான் தர்றேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மாதத்துக்கு ஒருக்காவது வந்துட்டு போங்க வீட்டுக்கு, 15 நாளைக்காவது. இப்போ வர மாமியாக கழுத போல போனானாங்கிற கதையை எப்போ பார்த்தாலும் இப்போ வந்து என்னை எதிர்பார்க்குறதே இல்லை. என் பணத்தை மாத்திரம் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா மாத்திரம் தேவைக்கு மாத்திரம் வேகமாக போன போட்டு 1000 கொடு 2000 கொடு, மையன் அக்கௌண்ட்டில் போடுங்க, என் அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொல்லி கேட்குறீல்ல. இதே வந்து புருஷன் வேணும்னு நினைங்க. புருஷன் வேணும்னு நினச்சா தானே புருஷன் கொடுக்குற காசு மாத்திரம் வேணும். ஆனால் புருஷன் கேடு கெட்டு போனால் என்னங்கிற வாழ்க்கையில் ஓ பாணி போய்கிட்டு இருக்கு. முந்தியாவது இந்த சுகையிலுங்கிறவனை தொட்டு ஊறுகா மாதிரி நக்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ முழு நேர சோறாகவே அவனை திங்க ஆரம்பிச்சிட்டேன். 24 மணி நேரமும் அவன் நினப்பு, 24 மணி நேரமும் அவனுக்காக வீடியோ, அவன் உனக்கு பதில் கமெண்ட் போடுறதும், நீ அவனை கொஞ்சிறதும் கொலாவுறதும், இது ஒரு வாழ்க்கையை? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், இன்னமும் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். நான் எனக்கு விவாகரத்து கொடுக்குறதுக்கெலாம் ஒரு செகண்ட் ஆகாது. அழகாக கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு என் பொழப்பை பார்த்துட்டு
சூர்யாவுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிட்டு எனக்கு என் கடைசி காலத்தை எங்கள் சூர்யா கூடயே கழிச்சிக்கிறதுக்கு என்னால் முடியும். வேணாம். நீங்களும் என் மகனுக்கும் ஒரு கல்யாண காட்சியை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. அந்த இடத்துல ஒரு சம்பந்தக்காரமாக கூட இருந்து ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கிற அந்த கரம் கொடுத்து எங்கள் முறைப்படி அதெல்லாம் நடக்கும். கையெழுத்து போட வேண்டிய இடத்துல, ஜமாத்தில் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வரையும் உன்னை விட்டு விலகாமல், சரி நம்ம பிள்ளையோட எதிர்காலத்துக்காக நான் துடிக்கிற துடிப்பில் 1% நீ துடிக்கணும். ஒன்று துடிக்கலைனாலும் நடிக்கவா செய்யணும். என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை ரெடி பண்ண போகிறேன், யாராவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நானாவது போய் இதில் இறங்கி வேலை பார்த்தேன் இல்லைங்க. செங்கோட்டைக்கு போனேன், எங்கள் அக்கா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டேன். அப்புறம் இளையாங்குடிக்கு போனேன், எங்கள் அம்மா வகையறால் இருக்கிற இடங்களில் போய் இப்போ பொண்ணு கேட்டேன். இன்னும் உசிலம்பட்டிக்கு போய் இந்த எங்கள் தாய் மாமே வகையறா அவங்க பக்கம் போய் பொண்ணு கேட்டேன். இவ்வளவு தூரம் நான் இறங்கி வேலை பார்த்தேனே, நீ ஏதாவது ஒரு துரும்பையாவது கிள்ளிங்கிட்டு போட்டிருப்பிய? அவன் கல்யாண விஷயத்தை பற்றி ஏதாவது யோசிச்சிய? சரி அதை விடு, உனக்கு என்ன வருமானம் வராமல் இருக்க? வர்ற வருமானத்தில் சரி இந்தாடா, சரி அவனுக்கு வருமானம் வருதில்ல, அதை பூரா நீ வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்லை ஒரு செல்ஃபோன் கம்பெனியோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு கொடுத்து, சரி வாடா உங்கள் அப்பேன் தான் அப்படி வந்து போயிட்டேன், கூத்தியா பின்னாலேயே போயிட்டேன், கவட்டையே கதின்னு கிடக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி நீ ஏதாவது பண்ணிய? எதையாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தையாவது நீ எதாவது பண்ணி பார்த்துருக்கேண்ணா நான்? இல்லை அதுக்கு உண்டான முயற்சியாவது பண்ணியா? ஒன்றுமே கிடையாது. உனக்கு என்ன வேலை தெரியுமா? நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே வர்றோம், நாங்கள் குஜிலி மஸ்து பண்ணுறோமா இல்லை கும்மாளம் அடிக்கிறோமா? குற்றாலம் போனால் கடுப்பு, கொடைக்கானல் போகிறேன்னு சொன்னால் கடுப்பு, ஏற்காடுக்கு போனால் அப்படியே மலை மேலேயே வண்டி உருண்டு நீ சுடுகாட்டுக்கு போகணும்னு சாபம். உன் வாயிலிருந்து என்றைக்காவது நல்ல வார்த்தை வந்திருக்க? முதல்ல கூட இருக்கிறவரை நல்லதா அது 4 வார்த்தை பேசி பழகு. எத்தனையோ தடவை நானே உங்கள்கிட்ட சொல்லக்கூடாத விஷயத்தை இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு குற்றாலமோ இல்லை வந்து எங்கேயோ போகிறேன்னு வைங்களேன், முதல் நாள் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சூர்யா கிட்ட, எப்போ நம்ம போயிட்டு வர்றதுக்கு எப்படி 2-3 நாள் ஆகும், நான் என் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்படியே வர்றப்ப. ஏன்னா திடீர்னு நீங்கள் என்ன போடுறாங்க என்ன கமெண்டில், மாமா உன் வண்டி போய் புளியமரத்தில் மோத, மாமா வண்டியை போய் லாரி கட்டியில் பார்க் பண்ண, உன் வண்டி டயர் வெடிச்சு நீ எதுலையாவது போய் பேரிகாட்டில் இடித்து எதுலையாவது நீ அடிபட்டு சாக, இப்படியே சாப விட்றாங்க. இல்லைனா கொண்ட ஊசி வளைவில் ஏறும் பொழுது உன் வண்டி வந்து தலகுப்புற விழுகணும், நீ சாவணும் சொல்கிறாங்களா? நானும் என்ன பண்ணுறேன்னா பயந்து வண்டி ஓட்டுறேன். உண்மையை சொல்கிறேன், மனசுக்குள்ளே உள்ளதை தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட இந்த ஒளிவு முறைகளாக இருக்காது. அப்போ ஒரு ஊருக்கு கண்ணி போகும்போது இதை மாதிரி இவங்க சாபம் விட்றாங்களே, ஒருவேளை இவங்க சாபம் பழித்து நம்ம ஏதாவது ஒன்று ஆகி மண்டையை போட்டுருவோமோ, அப்போ நம்ம குடும்பத்தை வந்து பார்க்க முடியாமல் போயிடுமோ, சரி கடைசியாக போய் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துக்குருவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவகிட்ட சூர்யா கிட்ட சொல்லிவிட்டு, எப்போ நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம், இன்றைக்கி போய் அவங்களுக்கு ஏதாவது தேவையானதை வாங்கி கொடுத்து என் மனசில் உள்ளதை சொல்கிறேன். இப்படி தான் என் மைண்டு இது ஓடுது. இது மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி ஓப்பனாக பேசலை, மைண்டுக்குள்ளே உள்ளதை தான் பேசுகிறேன். அப்படி எனக்கு ஒரு எண்ணம் வரும், சரி போகிற இடத்துல போயிட்டு நம்ம திரும்பினாலும் திரும்புவோம், இல்லை திரும்பாமல் அப்படியே ஏதாவது ஒன்று நம்மளுக்கு அசம்பாவிதம் ஆனாலும் ஆகும், அதனால் நம்ம குடும்பத்தை போய் ஒருக்கா பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்க்க போகிறது வாஸ்தவம். நான் எதுக்காக போகிறேன்? சரி நம்ம பிள்ளைக்குட்டியை பார்த்தோம்னா நம்ம ஏதோ போகிற இடத்துல ஏதோ ஒன்று ஆனாலும் ஆகக்கூடாது, ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிடுவோம். என் தங்கச்சிகளும் நீங்கள் வேண்டுவீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், அப்படி ஒன்று ஆச்சுன்னா கடைசி ஆசையாக நம்ம பிள்ளைகளையும் பொண்டாட்டியும் பார்க்க முடியாமல் போயிருமேங்கிறதுக்காகத்தான் உங்களை நேரில் வந்து பார்க்குறேன். இதை கூட நீங்கள் புரிஞ்சுக்கிறாம கிளம்பும் போதே எனக்கு சாபம் விடுறது. கமாண்டு போடுறவன் தான் சாபம் விட்றான்னா கூடவே கட்டின பொண்டாட்டியும் சேர்த்து சாபம் விடுறது. அப்படியே நாசமாக போயிரு, அப்படியே நீ போகிற வண்டி அடிபட்டு நீ சாவ, இப்படி சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கமாண்டு போடுறவனுடைய மைண்டு தாட்டு தான் இப்போ உலகத்தில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் நான் கமாண்டு பாக்ஸை கூட இப்போ நான் ஆப் பண்ணி வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா, உதவி செய்கிற உதவிகளை பூரா கெடுத்து விட்டாங்க. நேற்று சொன்னது தான். இப்போ அவங்களுக்கும் இன்னொரு வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன். அது எப்படிங்கிறத நான் இந்த சொல்கிறேன், பின்னால் சொல்கிறேன். அதாவது இப்போ வீடியோக்களுக்கு வந்து கமெண்ட் சூர்யா லைவ்லையும் கமெண்ட் ஆப்பு, லைவ்லையும் கமெண்ட் பாக்ஸு ஆப்பு. சாயங்காலம் 6 மணி லைவில் மாத்திரம்தான் வந்து கமெண்டை வந்து நான் படித்து வீடியோ போடுறேன். இந்த கமெண்டை வந்து நான் உங்களுக்கு படிக்கணும், நீங்கள் கமெண்ட் எனக்கு போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து இப்போ என் அட்மின்கிட்ட சொல்லி இப்போ நான் மாற்றி வச்சுருக்கேன். அது என்னான்டா, கீழே வந்து என்னுடைய வீடியோ ஓடுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். கமாண்டுன்னு இருந்த இடத்துல ஹைப் அப்படின்னு இருக்கும். அந்த ஹைப் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கீழே ஒரு பாயிண்ட்டு காட்டும். அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் தொடணும். தொட்டிங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் ஏறின உடனே கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். புரியுதா? நான் திருப்பியும் சொல்கிறேன், வீடியோக்குள்ளே நீங்கள் போகிறீங்க,
போன உடனே கீழே பார்த்தீங்கன்னா கமாண்டுன்னு வந்த இடத்துல இப்போ வந்து HYPE அப்படின்னு இருக்கும், ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ண ஜோருக்கு கீழே வந்து பாயிண்ட் காட்டும். அந்த பாயிண்ட்டை தொட்டு பாயிண்ட் வந்து எனக்கு வீடியோவில் ஏறிடுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். சில பேர் கூட சொன்னாங்க, மாமா சப்ஸ்கிரைபர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கமெண்ட்டை காட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது மாமா, அதை நீ ஆன் பண்ணுண்டாங்க. வேணாம். அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? கமெண்ட் பண்ணுறவன் எனக்கு ஹைப் பண்ணுறான், ஹைப் பண்ணால் அவனுக்கு கமெண்ட் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவனை சூப்பர் சாட்டு பண்ணோம் இல்லை வேறு சூப்பர் ஸ்டிக்கர் ஒட்டுனோ நான் கேட்கல. ஹைப் பண்ணு, பாயிண்ட்டை கொடுத்துட்டு உள்ளே போய் கமெண்ட்டை போடு. இந்த வாய்ப்பை நான் இன்னையிலேருந்து தர்றேன், என் அட்மின்ட்ட நான் சொல்லிட்டேன். ஹைப் பண்ணு, பாயிண்ட்டை கொடு, கமெண்ட்டை போடு. இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு உள்ளது. ஏன்னா கமெண்டர்ஸ்னால் ஏகப்பட்ட பிரச்சனையை நான் மாத்திரம் இல்லை, என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால ஏற்பட்ட மன உளைச்சல், அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த மன உளைச்சல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மன உளைச்சலுக்கு மருந்து போடுற மாதிரி சில விஷயங்களை நான் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன சில விஷயங்களை நான் களை எடுத்துட்டேன். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க. நீங்கள் சொன்ன விஷயங்களை களையும் எடுத்தாச்சு. யார்? சூர்யா விதைச்ச விதையை அறுத்தாச்சு, களை எடுத்தாச்சு. அதனால் இனி மன்னிப்பும் கேட்டாச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன சொன்னீங்க? மன்னிப்பு. அதையும் நம்ம சொல்லி, ஏன்னா இதை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு இருந்தேன். சில விஷயங்கள் சில கோடு வேடை நான் கொடுத்தேன்னா அதை அவங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். ஆக அந்த விஷயத்தை நான் வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு காலிலேருந்து உட்காந்து அந்த வேலை தான் பார்த்தேன். அதனால் வந்து அவளும் இனிமேல் வந்து எதுவுமே வாயை திறக்க மாட்டா. எங்கள் வாழ்க்கை இனிமேல் அடுத்து கொடைக்கானலுக்கோ குற்றாலத்துக்கோ இல்லை எங்கேயாவது கிளம்புற பிளானுக்கு போயிட்டோம். வீடியோக்கள் விலாக்ஸ் போட போகிறோம். சாப்பாடு வீடியோ, சமையல் வீடியோ இதில் தான் எங்கள் கவனம் இருக்கும். திருப்பி தான் இன்னையிலேருந்து மசாலா வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறாளாம். அதையும் சொல்லிட்டான். காலேஜ் சேர்க்குறது அப்புறமா பார்த்துக்கிறேன், காலேஜில் தான் சேர்த்தாச்சுல, ஹாஸ்டல் ஃபீஸை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு இன்னையிலேருந்து என் மைண்டை டைவெர்ட் பண்ணணும்னா எல்லாத்தையும் நான் மறக்கணும் அப்படின்னா மசாலா வியாபாரத்தை திருப்பி ரீஓப்பன் பண்ணணும். அதனால் இன்னையிலேருந்து ரீஓப்பன் பண்ணுறேன். பழையபடி அவளுடைய அந்த SS மசாலாவுக்கு வழக்கம் போல் உங்கள் ஆதரவுகளை நீங்கள் கொடுக்கலாம். ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு ரீஃபண்டு போட்டேன். திருப்பி நீங்கள் பணத்தை போட்டு அதை அந்த அடுத்த வீடியோவில் அவள் பேசுவேன். நான் வந்து சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டேன். ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சுமி உனக்கும் சொல்கிறேன், காசு வேணும்னா கணவனை கொஞ்சமாவது அனுசரித்து போ. அதுக்கப்புறமா நானாக தேடி தானாக பணம் வரும். அது வரைக்கும் என்கிட்ட இருந்து சல்லி நயா பைசா நீ எதிர்பார்க்காத. எதிர்பார்த்தாலும் என் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை. நானே வெறும் ஆளாக இருக்கேன். பிச்சைக்காரனை விட கேவலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கே தெரியும். எல்லாமே EMI கட்டி முடிச்சாச்சு, பண பட்டுவாடாவெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு எங்கள்கிட்ட இருக்கிறது இந்த மாதத்துக்கு ஓட்டுறதுக்கு ஏதோ கூழோ கஞ்சியோ குடிக்கிறதுக்கு ஒரு 50, 100, 500, 1000 தான் இருக்குது. இதை வச்சு தான் நாங்கள் இன்னும் ஒரு 10-15 நாள் ஓட்டணும். தயவுசெய்து என்னை ஆளை விடு. ஓ மன்னவன் தென்னவன் அவன் இருப்பேன், அவன்கிட்ட சுண்டல் சுகையில்கிட்ட போய் கேளு. ஓகேவா? பாய்.